ஹாய் மீவர்ஸ். இன்னைக்கு மே 16 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து வெண்ணிலாவும் அவங்க மாமா வந்து பசுபதியோட வீட்டுக்கு வராங்கல்ல. இப்போ பசுபதி வந்து வெண்ணிலா கிட்ட என்ன சொல்றாருன்னா, இங்க பாருமா, நீ பேசுறதுலதான் இருக்குது மீடியால இந்த மாதிரி எனக்கு விஜய் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீ இன்னும் நிறைய இதெல்லாம் சேர்த்து நீ பேசணும் அப்படின்னு சொல்லி ஐடியா எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்ப அவங்க சித்தப்பா மட்டும் அப்படி சரி, வெண்ணிலாவோட மாமா மட்டும் என்னமோ யோசிச்சுட்டே உட்காந்துருக்கிறாரு. என்ன நீங்க யோசிச்சுட்டே இருக்கீங்கன்னு, இல்ல ஊர்ல இருந்து சொந்தக்காரங்களெல்லாம் வர சொல்லியிருக்கேன், அதான் நாளைக்கு கல்யாணம் நடக்குமா இல்லையான்னு ஒரே குழப்பமா இருக்கணும்னு, எல்லாம் இந்த பொண்ணு கையில தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ ஒழுங்கா மீடியால பேசிட்டனாலே போதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, விஜய் பாக்குறதுக்காக நிவின் வராரு. ரெண்டு பேருமா ஒரு இடத்துல நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்ப நிவின் வந்து கேக்குறாரு, உங்களுக்கு எதனாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா, இந்த மாதிரி மீடியால வந்து அந்த பொண்ணு ஏதோ பேசிட்டு இருக்கிறா, இங்க காவேரி வர பாவம் அப்படிங்கிற மாதிரி நிவின் சொல்லும்போது, விஜய் என்ன சொல்றாருன்னா, எனக்கு காவேரி நினைச்சாதான் கஷ்டமா இருக்குது, அவ வந்து எனக்காக தான் இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கிறா. இப்ப நீ வேணா, எனக்கு வெண்ணிலா தான் வேணும் அப்படின்னு சொன்னா கூட அவ அதுக்கு ஒத்துக்குவா. அவ வந்து அவ்வளவு பியூர் ஹார்ட்டா இருக்கா. நான் அதை வந்து வெண்ணிலா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. நான் வெண்ணிலா இப்ப நான் சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு கூட எனக்கு தெரியல. வெண்ணிலாவோட உண்மையான கேரக்டரே இதுதான் போல, இது தெரியாமே நான் இருந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து ரொம்ப ஃபீல் பண்றாரு. அதுக்கப்புறமா நிவின் வந்து, இல்ல அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகும்போது காவேரி என்கிட்ட இதுதான் சொன்னா, நீங்க வந்து வெண்ணிலாவால சஃபர் ஆகாம காவேரிக்காக நீங்க வந்து முடிவு எடுக்கணுங்கிற மாதிரி அவன் நினைக்கிறா அப்படின்னு விஜய் சொல்றாரு, நீங்க இவ்வளவு தூரம் வந்து பேசினாரு, ரொம்ப தேங்க்ஸ் நிவின், நான் எதனாச்சுன்னா கேக்குறேன், இதை நானே சால்வ் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இங்க வீட்டுல என்ன ஆகுதுன்னா, சாரதா வந்து வெண்ணிலா சாரி காவேரிக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்புறமா காவேரி வந்தோடனே, என்னம்மா அப்படின்னு சாரதா வந்து திருப்பி திருப்பி இந்த மாதிரி வெண்ணிலா வந்து இங்க சண்டை போட்டு போனாடி, இந்த தாலி உனக்கு தேவையா, அதை கலட்டி சாமி கிட்ட வைனாலும் கேட்க மாட்டேங்கிற, இது விவகாரத்து கேளுனாலும் கேட்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி பேசிட்டே இருக்கிறாங்க. காவேரி வந்து அவங்க அம்மா என்ன சொன்னாலும், இங்க பாருமா, இப்ப நமக்கு ஆர்டர் வாங்கி 2 பெரிய ஆர்டர் வந்திருக்குது, அதுதான் முக்கியம். இனிமே மிஷின் வைக்கணும், அப்புறமா அதுக்கு ஒரு தனியா இடம் பார்க்கணும், அப்புறமா ஆர்டர் வாங்கிட்டு அவங்களுக்கு சப்ளை பண்ண முடியாம போயிடக்கூடாதுல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கிறாங்க. நான் என்ன பேசுறேன், நீ என்னடி சொல்லிட்டே இருக்கிற, அதனாலதான் நீ என்ன சொன்னாலும் எதை பிடி கொடுக்க மாட்டேங்கிற, நான் அந்த பையன்கிட்டே பேசிட்டேன், கங்கா எதுவா இருந்தாலும் சொல்லி இருப்பாளே, அதனாலதானே நீ இப்படி பேசிட்டே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சாரதா கேக்குறாங்க. அப்புறமா காவேரி எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் வாமான்னு சொல்லிட்டு காவேரி வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னா, பாட்டி தாத்தா விஜய் 3 பேருமா உட்காந்து இருக்கிறாங்க. பாட்டி வந்து சாப்பிட கூப்பிட்டு இருக்கும்போது வெண்ணிலாவை அவங்க மாமா கொண்டு வந்து விஜயோட வீட்டுல விட வர்றாரு. அப்ப உடனே பாட்டி நில்லுடி அங்கேயே அப்படின்னு சொன்னோடனே தாத்தா வந்து விஜய் கிட்ட நீ இங்கே இரு அப்படின்னு இப்போ உடனே வெண்ணிலா என்ன சொல்றாங்கன்னா, நான் எங்க போவேன், இது ஏன் வீடு தானே, என்னடி உரிமையா சொல்றேன், உங்க அம்மா அப்பா கட்டின வீடு அப்படிங்கிற மாதிரி பாட்டி கேக்குறாங்க. இது என் புருஷன் வீடு, நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு இப்போ விஜய் அங்க இருந்து அப்படியே கோவத்துல குதிச்சுட்டு வர்றாரு. யாருடி உனக்கு புருஷன், இனிமே இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்கிட்டா பாத்துக்கோ அப்படின்னு தாத்தா, விஜய் நீ கொஞ்சம் சும்மா இருன்னு சொல்லிட்டு அப்புறமா தாத்தா பேசுறாரு. நீ என்னமா பண்ணிட்டு இருக்கிற, வெளியில மீடியால ஒரு மாதிரியா பேசுற, இங்க வந்து பாவமா முகத்தை வச்சுக்கிற, விஜய் ஏன் இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே இப்ப வெண்ணிலா என்ன சொல்றாங்கன்னா, நான் எங்க அசிங்கப்படுத்தினேன், எனக்கு விஜய் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இப்ப அவனுக்குதான் கல்யாணம் முடிஞ்சிருச்சுல, உன்னை அவன் ட்ரீட்மெண்ட் பார்த்து இவ்வளவு தூரம் வச்சதுக்கு நீ அவனுக்கு கொடுக்குற பரிசா இது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே பயங்கரமா கோவப்படுறாரு விஜய். அவ வந்து காசு வாங்கிட்டு தானே நடிக்க வந்து, அவளுக்கே நீங்க இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு வெண்ணிலா கேக்குறாங்க. இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, எனக்கு என் லைஃப்ல காவேரி மட்டும்தான், வேற யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, விஜய் வந்து வெண்ணிலா கிட்ட சொல்றாரு, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்ல, அதை நானே பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே வெண்ணிலா என்ன சொல்றாங்கன்னா, ஆமா எனக்கு கல்யாணம் பண்ணணும் தான், ஆனா மாப்பிள்ளை நீ தான், நாளைக்கு நீ வருவ, எனக்கு வந்து நீ கல்யாணம் பண்ணிக்குவ, நான் உன்னை வர வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெண்ணிலா அங்கிருந்து போறாங்க. அடுத்த நாள் எல்லாருமா கோயில்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க விஜய்க்காக. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.